பிரியங்கா 2வது கல்யாணம். மாப்பிள்ளை இவரா? ரசிகர்கள் அதிர்ச்சி. நடிகர் சிவகார்த்திகேயன மாதிரியே விஜய் டிவில விஜேவா இருந்து இப்போ அதிகம் பிரபலம் அடைஞ்சவங்களா இருக்கிறவங்க தான் பிரியங்கா தேஷ்பாண்டே. விஜய் டிவில மாகாபா ஆனந்த் மாதிரியே இவங்களும் ரொம்பவே பிரபலமான தொகுப்பாளரா இருந்துட்டு வராங்க. அதிகபட்சம் பிரியங்கா தொகுத்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அடிப்படையிலேயே ரொம்பவும் நகைச்சுவையா இருக்கிறதால அவருக்கு ரசிகர்கள் அதிகமா இருந்துட்டு வராங்க. அதே மாதிரி விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய அதிகபட்சமான நிகழ்ச்சிகளை பிரியங்கா தான் தொகுத்து வழங்கிட்டு வராங்க. இவங்க பல காலமாவே சின்ன திரையில வலம் வந்துகிட்டு இருக்காங்க. மக்களை சிரிக்க வைக்கிறதுல திறமை கொண்டவங்க பிரியங்கா அப்படிங்கிறதுனாலயே அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வருது. விஜய் டிவில சூப்பர் சிங்கர் ஜூனியர், சூப்பர் சிங்கர், ஊ சொல்றியா, ஊஹூ சொல்றியா, இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க பிரியங்கா. அதே மாதிரி நிறைய விருது வழங்கக்கூடிய விழாக்கள்லயும் பிரியங்காவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் இருந்துட்டு வருது. பிரியங்கா ஜாலியா பேசுறது மட்டும் இல்லாம அவங்களோட குரல் ரொம்ப சத்தமா இருக்கும். அவங்க மைக்க வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பா பேசுறத பார்க்க முடியும். சாதாரணமா எல்லாராலயும் அப்படி பேச முடியாது. அதுவே அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமை அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியில 5வது சீசன்ல போட்டியாளரா பங்கெடுத்துக்கிட்டாங்க பிரியங்கா. அப்பவும் அவங்களுக்கு நெறைய வரவேற்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. பிக் பாஸ்ல நெறைய சர்ச்சைகள் நடந்தாலும் கூட பிரியங்காவுக்கு அது ஒரு விளம்பரமா தான் இருந்துச்சு. இந்த நிலையில குக் வித் கோமாளி சீசன் 5ல இப்போ போட்டியாளரா இருந்துட்டு வராங்க பிரியங்கா. சமையல்லயும் தன்னுடைய ஆர்வத்த வெளிப்படுத்திட்டு வரக்கூடிய பிரியங்கா நல்லாவே சமைச்சுட்டு வராங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனா பிரியங்காவோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் கடினமான வாழ்க்கையா தான் இருந்துட்டு இருக்கு. 2016வது வருஷம் அவங்க காதலிச்சுட்டு வந்த பிரவீன் குமார் அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அந்த கல்யாணம் கொஞ்சம் வருஷங்கள் கூட நீடிக்கல. 4 வருஷத்திலேயே அவங்க விவாகரத்து பண்ணிக்கிட்டதா சொல்லப்படுது. ஆனா இது வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரியங்கா. ஆனா சமீபத்துல தொகுப்பாளர் அர்ச்சனா சில விஷயங்கள பேசும்போது அதுல பிரியங்காவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படிங்கறத உறுதி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பிரியங்கா இதுவரைக்கும் இது பத்தி வாய் திறக்கவே இல்ல. இந்த நிலையில பிரியங்கா தன்னோட தாய்க்காக 2வது கல்யாணம் செய்ய தயாராயிட்டு வரதா பேச்சுக்கள் இருக்கு. சீரியல்கள தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லப்படுது. ஆனா இது பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இதுவரைக்கும் வெளியாகல. சின்ன திரையில நடிக்கிற நடிகைகள் இப்போ ரசிகர்களோட மத்தியில பெருமளவு ஃபேமஸ் ஆயிருக்கிறதோட மட்டும் இல்லாம, ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் அவங்க ரசிகர்களோட பகிர்ந்து வர்றதுல அதிக ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இவங்க சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாயிட்டு வந்த வம்சம் அப்படிங்கிற சீரியல் மூலமா சின்ன திரை நடிகையா அறிமுகமாயிருக்காங்க. இப்போ கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரக்கூடிய இவங்க தனக்கு கல்யாண வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் பத்தி சமீபத்திய பேட்டியில விரிவா பேசியிருக்காங்க. பெங்களூரு பூர்வீகமா கொண்ட சந்தியா சின்ன திரையில அத்திப்பூக்கள், சந்திரலேகா மாதிரியான சீரியல்ஸ்ல முக்கியமான கேரக்டர் ரோல்களை பண்ணி ரசிகர்களோட மத்தியில பிரபலமானவங்க. இல்லத்தரசிகள் விரும்பக்கூடிய சீரியல் நடிகைகள்ல ஒருத்தரா திகழக்கூடிய இவங்க தன்னோட கல்யாண வாழ்க்கையில நிறைஞ்ச கசப்புகளை சந்திச்சிருக்காங்க. கல்யாணமாகி 2 வருஷத்துல தன்னோட கணவரை விட்டு வேணாம் அப்படின்னு பிரிஞ்சு விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இன்னைக்கு விவாகரத்துக்கள் அதிகரிச்சுட்டு வரும்போது சினிமா துறையில இருக்கக்கூடிய நபர்களை பத்தி சொல்லவே வேண்டிய அவசியம் இல்ல. இருந்தாலும் இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்த சமயத்திலேயே பல பிரச்சனைகள் தலை தூக்குச்சு அப்படின்னு அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. அப்படி 2 பேர் மத்தியிலயும் ஏற்பட்ட பிரச்சனை கல்யாணத்துக்கு பின்னாடி சரியாயிடும் அப்படின்னு நினைச்சிருந்த சமயத்துல அவங்களோட அம்மாவும் அதே வார்த்தையை சொல்ல கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷங்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காம அப்படியே அந்த வருஷங்கள் நகர்ந்து போனதா சொன்னதோட இதுக்கப்புறம் தான் விவாகரத்து வாங்கிக்கிட்டதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 வருஷத்துல பல பிரச்சனைகள சந்திச்ச இவங்க, தன்னோட ஃபோன செக் பண்ணி அதுல ஏதோ பார்க்கக்கூடாதத பார்த்துட்டது மாதிரி, அவங்களோட கணவர் தன்கிட்ட நடந்துக்கிட்டதா யூடியூப் சேனல்ல பேசியிருக்காங்க. அந்த மெசேஜ்ல ரசிகர் ஒருத்தர் உங்கள சீரியல்ல பார்த்தேன். ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாரு. இந்த மெசேஜுக்கு நான் பதில் கூட அனுப்பல. இத பார்த்துட்டு ஏதோ பார்க்கக்கூடாதத பார்த்துட்டது மாதிரி என் கூட சண்டை போட்டாரு. இதுக்கப்புறமா எதுவுமே பேசாம நான் இதெல்லாம் நம்ம மேல இருக்கக்கூடிய லவ்ல தான் பண்றாரு. கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நெனச்சேன். ஆனா நோ யூஸ். எங்களுக்கு 2009வது வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. 2019வது வருஷத்துக்குள்ள எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. அவங்க எதிர்பார்க்கறது மாதிரி நான் இல்ல. நான் எதிர்பார்க்கறது மாதிரி அவரு இல்ல அப்படிங்கிற புரிதல் தான் கடைசியில மிஞ்சுச்சு. இதனால 2 பேரும் மியூச்சுவலாவே பிரிஞ்சிட முடிவு பண்ணிட்டோம். என்னோட பிரிவுக்கு இந்த ஒரு காரணம் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு நடிகை சந்தியா பேசி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு.